வணக்கம் மக்களே, வெல்கம் டு கிரிபல சேனல். பிக் பாஸ் வீடு க்ளோஸ்டா என்னடா சொல்றேன் கேள்வின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்துட்டு ஒரு சில பேர் அதிர்ச்சியா வரலாம். லைவ் பார்த்தவங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். அது என்ன ஏது அப்படி இந்த வீடியோ ஃபுல்லா சொல்ல போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் பறக்கும்போது வரும்போதே ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. பழைய இருக்கிற சப்ஸ்கிரைபர்னு வந்து தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வீட்டுக்கு வெடிக்கொண்டு மிரட்டல். என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இது உண்மைதான். இதுல போய் எதுவுமே கிடையாது. 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து போராட்டம் வேற பண்ணானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வெடிகுண்டு மிரட்டல். ஸோ இந்த வெடிகுண்டு மிரட்டலுங்கிறதுனால நான் ப்ரோ இது எப்போதும் வராதானே, இதுக்கும் பிக் பாஸ் க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன சம்மந்தம்னா இருக்கு. இப்போதான் யூபியில் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு பாம்பு பிளாஸ்ட் வந்து நடந்து கிட்டத்தட்ட 20க்கு பேருக்கு வந்து இறந்துருக்காங்க. இன்னும் ஒரு 8-9 பேர் கவடக்கேரத்தில் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அது யாரு, அந்த டெரரிஸ்ட் யாருங்கிறதையும் பிடிச்சிட்டாங்க. ஒரு டாக்டர், அதுவும் பெண். ஸோ சகாயனா நம்ம சம்திங் அவங்க நேமு. ஸோ அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது அந்த ஃபோட்டோ கூட ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனால இதுக்கும் பிக் பாஸ் பாம்பு வைக்கிற த்ரெட்டுனுக்கும் என்ன ப்ரோ சம்மந்தம்னா இருக்கு. ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையும் சரி, சூப்பர் ஸ்டார் வீட்டில் சரி, சூப்பர் ஸ்டார் வீட்டில் சரி நானே பார்த்துக்கிறேன் வரானாண்டாரு. பட் ஏகே வீட்டுக்கு அதே மாதிரி ஒரு வெடிகுண்டல் மிரட்டல், சிஎம் வீட்டுக்கு, இந்த மாதிரி எல்லார் வீட்டுக்கும் வெடிகுண்டல் மிரட்டல் இப்போ லேட்டஸ்ட்டாக தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு முன்னாடி கூட கவர்மெண்ட்லாம் ஓகே இது சும்மா எப்போதும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமா இருப்பாங்க. ஆனால் இந்த இடம் தீவிரமா இறங்கி தேடுவாங்க. ஏன்னா இப்போ ஒன்று உண்மையில ஆகியிருக்கு. ஓகேவா? யூபியில் இப்படி ஒரு விபத்து நடந்திருக்கு. அது வந்து திட்டமிட்டு நடந்திருக்கு வேற. ஸோ அதனால வந்துட்டு இப்போ ரொம்ப கவனமா எங்க சொன்னாலுமே அது கவனமா சர்ச் பண்ணுவாங்க. இப்போ அஜித்குமார் ஆக்டர், ஓகேவா, அவருக்கு வந்தது மெயில் மூலமா வந்தது. ஸோ அந்த மெயில் வந்தது யாருன்னு சொல்லி பார்த்துட்டு குடிசுக்குள்ள அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்கும் வெடிகுண்டு மிரட்டுறதா தகவல் வந்து போலீஸார்லாம் குவிச்சிருக்கிறாங்க. அண்ட் ஏன் க்ளோஸ்டு அப்படின்னு சொல்றேன்னா, மேபி இல்லை, இப்போ உள்ள போயிட்டு போலீஸ் எல்லாத்தையும் சர்ச் பண்ணிப்பாங்க, ரைட் தானே? ஸோ அப்போ எல்லா செட்டுக்கு உள்ளேயும் போய் சர்ச் பண்ணணும். அதில் பிக் பாஸ் செட்டும் இருக்கு. ஓகேவா? பிக் பாஸ் ஒரு பக்கம் இருக்கு, கலைஞர் டிவியோட செட்டு இருக்கு, ஜி தமிழோட செட் இருக்கு. ஸோ இவங்களோட மற்ற இந்த சூப்பர் சிங்ஸ், சரிகமப்பா, வாட் எவர் இட் இஸ், இந்த ரியாலிட்டி ஷோஸ் எல்லாமே யூவிபிக்குள்ள தான் எடுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இன்னும் ரொம்ப டெவலப் வேறு பண்ணிட்டாங்க. ஈவிபி வேர்ல்ஸ் ஃபிலிம்ஸ் வேறு வாங்கிட்டாங்க. ஸோ ரொம்ப பெரிய கிரவுண்ட் ஏரியாவில். ஸோ அது ஃபுல்லாக சர்ச் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறலாம் தெரில. ஸோ இன்றைக்கி அது பற்றி என்ன நியூஸ்னால் இது மட்டும்தான் இருந்துச்சு. போலீஸார் குவிக்கப்பட்டிருக்காங்க மட்டும்தான் போட்டாங்க தவிர உள்ள எவ்வளோ நேரம் போய் அதை சர்ச் பண்ணாங்க, எந்தெந்த செட்டுக்குள்ளே போனாங்க, ஷோவெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்களா, எவ்வளோ நாளைக்கு, இல்லை ஒரு நாள் மட்டுமா, எத்தனை மணி நேரத்தில் இது பண்ணாங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபர்தராக வெளில வரவே கிடையாது. ரொம்ப சைலண்டாக இருக்குது. ஸோ அதனால் இன்னைக்கு நீங்கள் லைவில் பார்த்துட்டு இருக்கிறது டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா அது நேற்று ஷூட் பண்ணது. பட் நாளைக்கு வருமா வராதாங்கிறது டவுட்டு தான். வரலாம், வராமலையும் போகலாம், 1 டே வராமல் போகலாம், வந்து ஆஃப் டே வராமல் போகலாம். அது எவ்வளோ நேரம் வந்து சர்ச்சிங் நடந்துச்சோ அவ்வளோ நேரத்துக்கு வந்துட்டு டிவியில் வராமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எப்படி வந்துட்டு பண்ண போகிறாங்க விஜய் டிவின்னு தெரியல. இது நடந்துச்சு. ஐ மீன் போலீஸார் வந்து குவிஞ்சிருக்கிறாங்க அப்படி நியூஸ் வேணா உங்களுக்கு ஃபோட்டோ நான் வைக்கிறேன், சைடில் வச்சிருப்பேன்னா பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். சைடில் இருக்கா? ஸோ அதில் குவித்திருக்காருன்னா குவித்திருக்கிறான் அப்படிதான் போட்டிருந்தாங்க. இது வந்து தொலைய மாட்டேங்குது. போலீஸார் அங்கே நிறைய பேர் போயிருக்காங்க அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க. ஸோ அது அப்படி இருக்க பட்சத்தில் கண்டிப்பாக சர்ச் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதை பற்றின நியூஸ் இன்னும் வெளில வரல. அது ஏன்னு எனக்கு இன்னுமே புரியல. அது இருந்தால் டீட்டெயிலாக நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, இங்கெல்லாம் போனாங்க, இவ்வளோ நேரம் ஆச்சு ஸோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் ஏன் பிபி டிலே ஆகும்னா, இப்போ சர்ச் பண்ணுறது கண்டஸ்டன்ட் அப்ரூவ் படுத்தணும், ரைட்டு தானே? கண்டஸ்டன்ட்லாம் ஒரு இடத்துக்கு போக சொல்லணும். ஐ மீன் இவிபியோட மொத்த கிரவுண்ட் அவுட்டே வெளியில் கொண்டு போகணும். வெளில கொண்டு போயிட்டு அங்கே சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ண பிறகு அதுக்கு ஒரு பயங்கரமான டைம் எடுக்கும். ஸோ இப்போ அந்த டாஸ்க் வந்துட்டு டெம்பரரியாக வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக ஆப்வியஸாக ஒரு ஃபேக்காக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா கண்டினியூஸாக எல்லா இடங்களும் வந்துட்டுருக்கு. ஃபேக்காக இருந்தாலுமே அதை வந்துட்டு அதை ப்ரூவ் பண்ணணும். போய் செக் பண்ணி இங்கே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை போலீஸோ அந்த பாம்பு ஸ்குவாடோ வந்துட்டு அது ப்ரூவ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா சும்மா ஓகே ஃபேக்கு நான் ஒன்றும் இருக்காருன்னு சொல்லிட்டு வெளியில் மட்டும் நின்றுட்டு இது போக மாட்டாங்க. அதுதான் ஒரு பிரச்சனை இந்த இதை பொறுத்த வரைக்கும். எங்கே சொன்னாலுமே அதான் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிறனால இப்போ வர வெடி விபத்து ஒன்றும் உண்மையாக, ஐ மீன் பாம்பு பிளாஸ்ட் உண்மையாகவே நடந்திருக்கா, ஒரு தீவிரவாதி பின்னாடி பேக்கில் இருந்திருக்காங்களா? ஸோ அதனால் இப்போ இதை வந்து ரொம்ப நார்மலாக கையாள மாட்டாங்க. ஸோ அதனால் ரொம்ப தீவிரமாக உள்ளே போய் சர்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் டிலே ஆகிருக்கும். இதெல்லாம் வந்துட்டு என்னோட ப்ரிடிக்ஷன் தான். பாம் த்ரெட்டுன்னு வந்தது உண்மை, போலீஸ் எல்லாம் உள்ளே போனது உண்மை, ஓகேவா? பட் இந்த சர்ச்சிங்கு, இந்த டைம் டிலே, இதெல்லாம் வந்துட்டு நான் கால்குலேட் பண்ணி சொல்கிறேன். இப்படிலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு. இது நடந்திருக்கா நடக்கலையாங்கிறது நாளைக்கு பிக் பாஸ் லைவ் ஸ்ட்ரீம் அப்போ தான் தெரியும். அப்படி நடக்கலைன்னா நீங்கள் வந்து என்னை பாராட்டுங்கள், கமெண்ட்டில் பேசுங்க. ஓகே ப்ரோ, நீ சொன்ன மாதிரி நடந்துன்னு சொல்லுங்கள். மற்றபடி எனக்கு தெரியல. ஸோ அதனால் வந்துட்டு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு ஆமாம் அப்படியே நடந்துச்சு உண்மை அப்படின்னு சொல்லி நான் ஏமாற்ற விரும்பலை. ஸோ அதனால்
நடந்திருக்குமா நடந்திருக்கூடாது நீங்களும் ஒரு கன்க்ளூஷன் கமெண்ட்ல போடுங்க. மேபி ஏதோ நியூஸ்ல பார்த்தாலும் கமெண்ட்ல போடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகேவா? டாடா, பாய்.